கிலியானியோடைய ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், வேல்யூ ஆஃப் த ஃபேம் ஒன்றும் டிவிடெண்ட் கொடுக்கறனால அஃபெக்ட் ஆகாது. அது மாத்திரம் இல்லை, வேல்யூ ஆஃப் த ஃபேம் எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை பொறுத்து தான் மாறும். அதைத்தான் அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. அப்போ ஷேர் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது இது கார்ப்பரேட் ஏர்னிங்ஸோட ஃபங்க்ஷன் தான். ஷேர் வேல்யூ அப்படிங்கிறது கார்ப்பரேட் ஏர்னிங்ஸோட ஃபங்க்ஷன். அதிகமான ஒரு டிவிடெண்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் டிவிடெண்ட் கொடுத்த பிறகு குறையும். அதனால் ஷேருடைய விலை குறைய ஆரம்பிக்கும் பின்னால். இது நீங்கள் ரீட்டைன் பண்ணி வச்சுட்டு லாபத்தை குறையா டிவிடெண்டை கொடுத்து அதிகமான அமௌண்ட்டை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ரிட்டர்ன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக பிஸ்னஸ் நல்ல க்ரோத் ஆகும். அதனால் நீங்கள் டிவிடெண்ட் கொடுத்தனாலையும் சரி, டிவிடெண்ட் கொடுக்காட்டினாலையும் சரி, வேல்யூ ஆஃப் த ஃபேம் நமக்கு பெருசாக மாற்றம் செய்யாது அப்படிங்கிறது தான் இவருடைய கூற்று, இவருடைய ஆர்கியூமெண்ட்டும் கூட. இவருடைய தியரி பேஸ் பண்ணது எதை வச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு சில நம்பிக்கைகள், பிலீஃப்ஸ், ஒரு சில டென்ஸ், அதை பொறுத்து தான் அவர் அந்த ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாரு. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பிஸ்னஸோடைய க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குன்னா ரிட்டர்ன் நமக்கு நிறையா இருக்கும். அப்படிங்கிறனால ஷேருடைய விலை அதிகமாகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மார்க்கெட்டாக கண்டிஷனாகவும் நிலவும். அந்த ரிட்டன்ஷன் நம்ம திருப்பி ரூபாயை ஏர்ன் பண்ணதை பிஸ்னஸில் போடும்போது பிஸ்னஸோட வளர்ச்சினால் நமக்கு என்னாகும் அப்படின்னு சொன்னால் க்ரோத் அதிகமாக இருக்கும். இதனால் ஷேர் வேல்யூ கூடிக்கிட்டே போகும். அதனால் நமக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது இன்டைரக்டாக. ரெண்டாவது ஏர்னிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது நம்பிக்கை, பிலீஃப் என்ன அப்படின்னா, பேசிக் ஏர்னிங்ஸ், அதாவது ரிஸ்க் கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை பொறுத்தவரையில் ஃபர்தர் ரீட்டைன் ஏர்ன் பண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸில் அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் டிவிடெண்ட் பின்னால் கூட நீங்கள் கூட கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை கன்சிஸ்டண்ட்டாக கூட ஒவ்வொரு வருஷமும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு போகலாம். அந்த ஏர்னிங் பவர் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால். அப்போ அந்த ரிட்டென்ஷன் பண்ணுறது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு கிடைக்கும். மூணாவது பிலீஃப் என்ன அப்படின்னு சொன்னால், சிக்னலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறார். சிக்னலிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சிக்னல் இன்வெஸ்டருக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன மாதிரி கொடுக்கப்படுகிறது? ஃபியூச்சர் ஏர்னிங்ஸு நல்லா இருக்குது, க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது, அதனால் கேஷ் ஃப்ளோ நிறையா இருக்கும், அதனால் கன்சிஸ்டன்சியாக நம்ம டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது. அப்போ இது ஒரு சிக்னலிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த தகவல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பிலீஃபாக என்ன சொல்கிறாருன்னா, இன்ஃபர்மேஷன் கண்டென்ட். ஸோ டிவிடெண்ட் பாலிசி மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாகிட்டே போகுது. அதனால தான் டிவிடெண்ட் கூட கொடுக்குறோம். கேஷ் நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு அந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு நிறையா கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ரிஜெக்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஆஸ் எ ஷேர் ஹோல்டர் டிவிடெண்ட் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி நமக்கு ஒன்றும் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவு கொண்டுடலாம். அடுத்தது கிளைன்லி எஃபெக்டும் கூட. ஒருவேளை நம்ம சரியாக ஸ்டேபிளாக டிவிடெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட பேட்டர்னில் நம்ம நிறையா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிஸ்னஸில். வெளியே இருந்து ரூபா வாங்கி போட்டால் அதுக்கு நிறையா வட்டி கொடுக்கணும். அதுக்காக நம்ம கையில் உள்ள ரூபாயை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் நம்மளால் நிறைய டிவிடெண்ட் கொடுக்க முடியலன்னா கூட ஒரு சில ஷேர் ஹோல்டர் வெளியே போகலாம். ஒரு சில ஷேர் ஹோல்டர் ஷேரை விற்றுட்டு வெளியே போகிறாங்கன்னா ஷேர் ப்ரைஸ் கம்மியாகும். அப்படி ஷேர் ப்ரைஸ் கம்மியானாலும் மீதி இருக்க இன்வெஸ்டர் நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால ஃபேமுடைய ஸ்டாக்கோட வேல்யூ கூடுறதுக்கு, அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கோ ஒழிய குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் அவருடைய ஆர்கியூமெண்ட்டும் கூட. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ரிலவன்ட் மாடல் இரலவன்ட் மாடலில் அப்படின்னு சொன்னால்,
வேர்ல்ட் ஆஃப் செர்டைனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் ஒரு சில சிமேட்ரிக் சமச்சீராக மார்க்கெட்டு ரேஷ்னலாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கவும் முடியாது. ஸோ அப்போ அதுக்கு எல்லா இன்வெஸ்டருமே வெல்த்து கூடணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கை, பிலீஃப். ரெண்டாவது அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா இன்வெஸ்டரும் ஒரே மாதிரி எதிர்பார்ப்பு ஒன்று போல் இருக்கணும், வெல்த் அதிகமாகணும், எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். அதே மாதிரி ரேஷ்னலாக இன்வெஸ்டர் பிஹேவ் பண்ணணும். அதனால் அதர் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்டும் ரேஷ்னலாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அவர் இதில் எடுத்து வைக்கிறார். அவருடைய மாடல் படி மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேரு, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறது, இதையெல்லாம் இந்த ஃபார்முலாவில் நம்ம சொல்லியிருக்கபடி P0 அப்படிங்கிறது ப்ரிவைலிங் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் எ ஷேர் அட் த பர்டிகுலர் டைம், தட் இஸ் த ப்ரெசன்ட் டைம், இஸ் ஈக்குவல் டு P1 அப்படிங்கிறது இந்த பீரியடு எண்ட் ஆகும்போது என்ன ப்ரைஸ் வரும் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்க போகிறோம், டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் இன்றைக்கி என்ன இந்த இண்டஸ்ட்ரியில் கொடுக்குறாங்க, இதை தான் நம்ம ஃபார்முலாவாக கொண்டு வரோம். அதே மாதிரி இந்த நம்பர் ஆஃப் ஷேர் இஷ்யூ பண்ணது புது ப்ராஜெக்டில் இஷ்யூ பண்ணும்போது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். அப்போ அந்த சேஞ்சஸ் இன் நம்பர் ஆஃப் ஷேரை நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. அது போக அவருடைய அசம்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால், இன்கம் டேக்ஸு, கார்பரேட் டேக்ஸே கண்ட்ரியில் இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் அசம்ஷன். ரெண்டாவது அசம்ஷன் ஷேரை, கம்பெனியோட ஷேரை வாங்கும் போதோ விற்கும் போதோ அதுக்கு உள்ள ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டு, ஷேர் இஷ்யூ பண்ணும்போது அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் இருக்கக்கூடாது, ஷேரை வாங்கி விற்கும் போது புரோக்கரேஜ் டிரான்சாக்ஷன் காஸ்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய ரெண்டாவது அசம்ஷன். மூணாவது அசம்ஷன் ஃபேமோடைய காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இந்த டிவிடெண்ட் கொடுத்தனாலும் கொடுக்காட்டினாலும் ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது மூணாவது கூற்று. நாலாவது கூற்று ஃபேமோடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி டிவிடெண்ட் பாலிசிக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது. இட் இஸ் என்டையர்லி இண்டிபெண்டன்ட் ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கும் டிவிடெண்ட் பாலிசிக்கும் சம்மந்தமே இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிக்கும் டிவிடெண்ட் பாலிசிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. தென் இன்வெஸ்டரோ மேனேஜரோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படணும். இன்ஃபர்மேஷன் ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒன்று போல் கிடைக்கணும். மார்க்கெட்டில் இன்சைடு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு தான் தகவல் கிடைக்கும், ஒரு சிலருக்கு தகவல் கிடைக்காது. அப்படிலாம் கிடையாது. ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது இந்த பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று போல் கிடைக்கணும் அப்படிங்கிறது இவருடைய அடுத்த கூற்று. அடுத்தது ஆறாவது கூற்று என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஆறாவது ஆர்கியூமெண்ட் என்ன வைக்கிறாரு அசம்ஷனில் அப்படின்னா, எல்லா இன்வெஸ்டரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரே ஈக்குவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வட்டிக்கு வாங்கணும், வட்டி இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்க்கணும், பாரோ பண்ணணும் மணியை. ஒரு இடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னொரு இடத்துல வேறு மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதே மாதிரி நோ பையர் ஆர் செல்லர் ஆஃப் செக்யூரிட்டி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரைஸஸ். யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, பையரோ செல்லரோ ஷேர் ப்ரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. டிவிடெண்ட் டிசிஷன் கன்வே த இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாது, ஆர் நாட் யூஸ்டு டு கன்வே த இன்ஃபர்மேஷன். மார்க்கெட் நல்லா இருக்குது, கம்பெனிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கக்கூடாது. எப்போதும் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் ஒன்று போல் ஒரே சீராக பெர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த தகவல் ஒரே சீராக போகப்படும் அப்படிங்கிறது அடுத்த கூற்று. 10வது என்ன சொல்கிறாரு அவருடைய அசம்ஷனில் என்ன அப்படின்னா, ரேஷ்னலாக குயிக்காக இன்வெஸ்டர் இன்கத்துக்கும் வெல்த்துக்கும் டிவிடெண்டுக்கும் கேபிட்டல் கெயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தாப்புல என்ன சொல்கிறாருன்னா, நோ டேக்ஸ் டிஃபரன்ஷியல் பிட்வீன் டிஸ்ட்ரிபியூட்டடுக்கும் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்டுக்கும் வித்தியாசம் அங்கே இருக்கக்கூடாது, டிவிடெண்டுக்கும் கேபிட்டல் கெயினுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல என்ன சொல்கிறாருன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபியூச்சர் நெட் இன்கம் ஆஃப் ஆல் கம்பெனிஸ் ஆர் நவுன் வித் செர்டைனிட்டி டு ஆல் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லா கம்பெனிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் இவருடைய கூற்றுகள். இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே, அசம்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு கண்ட்ரியில் டேக்ஸு சார்ஜ் பண்ண மாட்டாங்க, பர்சனல் டேக்ஸு, கார்பரேட் டேக்ஸு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா கண்ட்ரியோட வருமானமே டேக்ஸ் வழியாக தான் கண்ட்ரிக்கு கிடைக்குது.
அதே மாதிரி இதில் இடையில இருந்து வியாபாரம் பண்ணி வாங்கி கொடுக்குறவங்க விற்கி கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் ப்ரோக்கரேஜ் காஸ்ட்டு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டுலாம் நீங்கள் கொடுக்காம தொழில் பண்ணவே முடியாது. அதே மாதிரி டிவிடெண்ட் பாலிசிக்கும் அங்கே காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கும் சம்மந்தம் இல்லைலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. டிவிடெண்ட் வேறு, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வேறு அப்படிங்கிறனால நம்ம வந்து அங்கே சம்மந்தம் இல்லை, எஃபெக்ட் இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஃபேமோடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி டிவிடெண்ட் பாலிசிக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இது ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு அசம்ஷன். இன்வெஸ்டரும் மேனேஜரும் ரொம்ப குயிக்காக முடிவு எடுப்பாங்க, உடனே வெளியே போயிடுவாங்க, உடனே வெளியே வந்துடுவாங்க. அது எப்படி பண்ண முடியும்? அது ரொம்ப கஷ்டமான காரியம். அதே மாதிரி இன்வெஸ்டர் வந்து ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஒரே மாதிரி தான் வாங்கணும், அதுவும் முடியாது. ஃபிக்ஸட் இன்கம் பியரிங் செக்யூரிட்டிக்கு இன்றைக்கி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேறு, கேபிட்டல் மார்க்கெட் பேஸ்டு இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒன்று போல் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் ஒரு கண்ட்ரியில் லிபர் சார்ஜ் பண்ணுற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேறு, இங்கே நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி ஆர்பிஐ சார்ஜ் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பையரும் செல்லரும் ப்ரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, அது அவங்களுடைய தனிப்பட்ட இது. அதை நம்ம போய் என்ன சொல்ல முடியும்? அது நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. அதே மாதிரி டிவிடெண்ட் டிசிஷன் வந்து இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணும் அப்படின்னு யூஸ் டு கன்வே த இன்ஃபர்மேஷன். ஆமாம், டிவிடெண்ட் நிறையா கொடுத்தா ப்ராஃபிட் நிறையா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதே. அதுமாதிரி எல்லா நேரமும் மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் ஒன்று போல் இருக்கணும் அது சொல்ல முடியாது. மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கோ மாறலாம். இப்போ கோவிட் பார்க்குறோம். ஸோ நாளைக்கு இதே மார்க்கெட் நல்லா இருக்கலாம். அதே மாதிரி எல்லா இன்வெஸ்டரும் ரொம்ப ஸ்பீடாக பிஹேவ் பண்ணுவாங்க இன்கம் வெல்த்துக்காக அப்படின்லாம் நம்ம கேபிட்டல் கெயினுக்காக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ டிஸ்ட்ரிபியூட்டடுக்கும் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்டுக்கும் டிவிடெண்டு டேக்ஸ் எல்லாம் கிடையாது, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கிடையாது, அப்படிலாம் நம்ம அதெல்லாம் சொல்லவே முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர் நெட் இன்கம் ஆஃப் எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி இருக்க முடியும். அது எல்லாம் போட்டி அப்படிங்கிற உலகத்தில் ஒருத்தர் வந்து அதிகமாக லாபம் பார்க்கணும் தான் நினைப்பாங்களோ ஒழிய ஒரே மாதிரி வந்து லாபம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலைகள் இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து எந்த இது இரலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இது அடுத்த இதில் நம்ம என்ன செய்யலாம்னு பார்ப்போம்.